அடுப்புச் சாம்பலிலிருந்து வெளிப்பட்டு பல அற்புதங்களை நிகழ்த்திய கோரக்கர் சித்தரின் பெருமையை இங்கே பார்க்கலாம். கோரக்கர் கார்த்திகை மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்று போகர் கூறுகிறார். இவர் வட இந்தியாவைச் சேர்ந்த கோரக்கர் மராட்டியர் ஆயினும் தமிழ்நாட்டில் உள்ள சதுரகிரியை நோக்கி பயணம் செய்து போகரை தோழராக கொண்டார். சட்டைமுனி கொங்கணர் இவருக்கு நெருக்கமானவர்கள். ஒரு சமயம் சிவபெருமான் கடற்கரையில் உமாதேவிக்கு தாரக மந்திரத்தை உபதேசித்த பொழுது தேவி சற்று கண்ணயர்ந்தாள். சிவபெருமான் உரைத்து கொண்டிருந்த தாரக மந்திரத்தை மீன் குஞ்சு ஒன்று கேட்டு மனித வடிவமாகியது. சிவபெருமான் அதற்கு மச்சேந்திரன் என்று பெயரிட்டு சிறந்த சித்தராக்கி ஞானத்தை பரப்புமாறு அருள் புரிந்தார். மச்சேந்திரன் தவம் புரிந்து சிறந்த சித்தரானார். இவர் ஒரு ஊரில் சென்று கொண்டிருந்த பொழுது இவருக்கு பிச்சையிட்ட பெண் மனக்குறையோடு பிச்சையிட மச்சேந்திரர் அப்பெண்ணிடம் உனக்கு ஏற்பட்ட துன்பம் யாது என வினவினார். அப்பெண் தான் மகட்பேறு இன்றி வருந்துவதை கூறினாள். மச்சேந்திரர் சிறிது திருநீற்றை கொடுத்து இதனை நீ உட்கொள்வாயானால் மகட்பேற்றை அடைவாய் என்று கூறிவிட்டு சென்றார். தான் திருநீறு பெற்ற செய்தியை அவள் அண்டை வீட்டு பெண்ணிடம் கூறினாள். அவளோ உனக்கு விபூதி கொடுத்தவர் போலி துறவியாய் இருந்தாலும் இருக்கலாம், எனவே நீ அவ்விபூதியை உட்கொள்ளாதே என்று சொன்னாள். இதனால் அச்சமடைந்த அப்பெண் தான் பெற்ற திருநீற்றை அடுப்பில் கொட்டினாள். சில ஆண்டுகள் சென்றபின் மச்சேந்திரர் மீண்டும் அவ்வூருக்கு வந்தார். தான் முன்பொரு சமயம் பிள்ளை பேற்றிற்காக திருநீறு அளித்த பெண் வீட்டிற்கு சென்று அம்மணி, உன்னுடைய மகனை நான் பார்க்க வேண்டும், அவனை அழைப்பாயாக என்று கூறினார். பக்கத்து வீட்டு பெண் பேச்சை கேட்டு அன்புடன் அளித்த விபூதியை உண்ணாமல் அடுப்பில் போட்டுவிட்டு இப்பொழுது மகனில்லாமல் வருந்தும் நிலையை கூறி தன்னை மன்னிக்குமாறு வேண்டினாள் அப்பெண். மச்சேந்திரர் சரி, அந்த விபூதியை எங்கு கொட்டினாய் என்று கேட்டார். அவளும் அந்த விபூதி இருந்த அடுப்பின் சாம்பலை காட்டினாள். மச்சேந்திரர் அடுப்பின் பக்கத்தில் நின்று கோரக்கா என்று கூப்பிட்டார். அடுப்புச் சாம்பலிலிருந்து குழந்தை ஒன்று சித்தர் திருநீறு கொடுத்த காலம் முதல் இருக்க வேண்டிய வளர்ச்சியோடு வெளிப்பட்டது. அந்த கோதார அடுப்பின் சாம்பலிலிருந்து வெளிப்பட்டதால் கோரக்கர் என்று பெயரிட்டு சீடனாக ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் கோரக்கர் ஒரு வீட்டிற்கு சென்று பிச்சை கேட்டார். அந்த வீட்டு பெண்மணி ஒரு வடையை கொடுத்தாள். அந்த வடையை கோரக்கர் மச்சேந்திரருக்கு கொடுத்தார். வடையை தின்ற மச்சேந்திரர் மறுநாளும் அதே போன்ற வடை வேண்டும் என்று கேட்டார். கோரக்கரும் மறுநாள் வடை தந்த வீட்டிற்கே பிச்சை கேட்டு சென்றார். ஆனால் அப்பெண்ணோ வடை இல்லை என்று சொல்லி சாதம் போட்டாள். ஆனால் கோரக்கரோ தன் குருவிற்கு வடைதான் வேண்டும் என்று கேட்டார். அந்த பெண்ணிற்கு கோபம் வந்தது. எது இருக்கிறதோ அதைதானே போட முடியும் என்றாள். நீ குரு வடை கேட்டதால் போயிற்று, இதுவே உன்னுடைய கண்ணை வேண்டுமென்று கேட்டால் தருவாயா என்றாள். இதனை கேட்ட கோரக்கர், என்னுடைய குருநாதர் என் கண்ணை கேட்டாலும் தருவேன், அந்த கண்ணை நீயே பெற்றுக்கொண்டு வடையை கொடு என்று கூறி தன்னுடைய கண்ணை பெயர்த்து அப்பெண்ணிடம் கொடுத்தார். இதை கண்ட அப்பெண் அச்சம் கொண்டு உடனே இனிமையான வடைகளை நெய்யில் சுட்டு கொடுத்தாள். வடையை கோரக்கர் தம்முடைய குருவிற்கு அளித்தார். வடைகளை சுவைத்த மச்சேந்திரர் கோரக்கரை பார்த்து உன்னுடைய கண் எங்கே என்று கேட்க கோரக்கர் நிகழ்ந்ததை கூறினார். கோரக்கர் தன்மேல் வைத்த அன்பை உணர்ந்த மச்சேந்திரர் இழந்த கண்ணை திரும்ப பெறுமாறு செய்தார். ஒரு சமயம் மச்சேந்திரர் மலையாள நாட்டிற்கு சென்றார். அந்நாட்டு அரசிக்கு மீனநாதன் என்ற குழந்தை பிறந்தது. இதனை அறிந்த கோரக்கர் குருவை எப்படியும் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று மலையாள நாட்டை அடைந்தார். மச்சேந்திரரை பார்த்து, குருவே புறப்படுங்கள், நாம் நமது இருப்பிடத்திற்கு செல்வோம் என்று அழைத்தார். இவர்களுக்கு வழிச்செலவுக்கு வேண்டும் என்று அரசி பிரேமலா ஒரு தங்கக்கட்டியை பையிலிட்டு கோரக்கர் அறியாமல் மச்சேந்திரரிடம் கொடுத்தாள். இருவரும் செல்லும் வழியில் ஆங்காங்கே எதிர்பட்டவர்களிடம் இங்கே கள்வர்கள் பயம் உண்டோ என்று கேட்டுக்கொண்டே வந்தார் மச்சேந்திரர். இதனை கவனித்த கோரக்கர் மச்சேந்திரருக்கு தெரியாமல் அவருடைய பையிலிருந்த தங்கக்கட்டியை எடுத்து வெளியே எறிந்துவிட்டார். அதற்கு பதிலாக ஒரு கல்லை வைத்தார். மச்சேந்திரர் தங்கக்கட்டி உள்ளதா என்று பையை திறந்து பார்த்தபொழுது தங்கத்திற்கு பதிலாக கற்கள் இருப்பதைக் கண்டு திடுக்கினார். கோரக்கர் மீது கோபம் கொண்டார். அட பாவி, நீ என்னுடைய பொருளை கைப்பற்றி கொண்டாயே, நீ எனக்கு சீடனில்லை, இனி நீ என்னுடன் சேராதே என்று கூறினார். குருவை நல்வழிப்படுத்த நினைத்த கோரக்கர் ஒரு மலை மீது ஏறி சிறுநீர் கழித்தார். உடனே அந்த மலை முழுவதும் தங்கமலையானது. கோரக்கர் குருவை பார்த்து தங்களுடைய பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார். அறியாமையால் உழன்ற மச்சேந்திரரை பிடித்திருந்த மாயை விலகியது. மனம் தெளிவு பெற்ற குரு சீடரை வெகுவாக பாராட்டினார். ஆயினும் குருவை பிரிந்து கோரக்கர் தனியே சென்று தவம் புரிந்து அஷ்டமா சித்திகளையும் காய சித்திகளையும் பெற்றார். பின்னர் திருக்கைலாயத்தை அடைந்து அங்கு அல்லமதேவரை சந்தித்தார்.
கோரக்கர் அல்லமதேவரிடம் நீங்கள் யார் என்று கேட்டார். அதற்கு அவர், இறந்து போகும் உடலில் பற்று கொண்டவரை மதித்து சொல்லத்தக்கது ஒன்றுமில்லை என்றார். கோரக்கர் குருவின் அருளால் காயசித்தி பெற்று எக்காலத்திலும் அழியாத உடலை பெற்றவன் நான் என்றார். ஆனால் அல்லமரோ, காயசித்தி பெற்றதால் வாழும் நாள் அதிகமாகுமே அன்றி அது நிலைத்திருக்காது. ஆகவே அழியும் இந்த உடலை அழியா உடலாக கூறுவது வீண் என்றார். வீண் தர்க்கம் வேண்டாம், இதோ நிரூபித்து காட்டுகிறேன் என்று கூறி அல்லமதேவரிடம் கூர்மையான வாளினை கொடுத்து, உன் தோள் வலிமையால் என்னை வெட்டு என்றார் கோரக்கர். அல்லமர் கோரக்கரை வெட்டினார். உடலின் மீது பட்ட வாள் கின் என்ற ஒலியுடன் தெரித்து அகன்றதே அன்றி அவர் உடம்பில் எந்தவித ஊறுபாடும் உண்டாக்கவில்லை. செருக்குடன் அல்லமரை கோரக்கர் நோக்கினார். அல்லமர் கோரக்கரை நோக்கி, சரி, உன் திறமையை நிரூபித்து விட்டாய். இதோ இவ்வாளினால் உன் வலிமையுடன் நீ என்னை வெட்டு என்று கூறினார். கோரக்கரும் வாள் கொண்டு கோரக்கரை வெட்டினார். அவ்வாள் அல்லமரின் உடலில் புகுந்து வெளிப்பட்டது. மறுபடியும் வெட்டினார். காற்றை வெட்டுவது போன்று உடலில் புகுந்து வெளிவந்தது. தன்னை விட மிக்க சக்தி பெற்ற அல்லமரை வணங்கி தன்னுடைய பிழையை பொறுக்க வேண்டினார் கோரக்கர். இனியாகிலும் உடம்பில் உள்ள பற்றினை நீக்கி உன்னுடைய உண்மை நிலையை அறிவாயாக என்று கூறினார் அல்லமர். இதனை கேட்ட கோரக்கர் தன் உடம்பையே ஆன்மாவின் வடிவம் என்று எண்ணியிருந்ததை விடுத்து உண்மை நிலையை உணர்ந்தார். கோரக்கர் செய்த நூல் கோரக்கர் வைப்பு என்றும், மீன் குஞ்சு வடிவில் மச்சேந்திரர் கேட்ட தாரக மந்திரமே ஞானசர நூல் என்றும் கூறுவர். இதில் சரம் பார்க்க ஆசன விதி, சரம் பார்க்கும் மார்க்கம், போசன விதி, கருப்பக்க குறியின் முறைமை முதலியவைகள் கூறப்பட்டுள்ளன. கோரக்கர் வரதமேடு என்னும் காட்டினுள் தவம் செய்யச் சென்றபோது பிரம்மமுனியை சந்தித்தார். நண்பர்களாகினர். இருவரும் செய்த வலிய தவத்தினால் அரும்பெரும் சித்துகளை அடைந்தனர். மேலும் ஐந்தொழிலையும் இயக்கும் ஆற்றல் பெற வேண்டி இருவரும் யாகம் செய்ய தொடங்கினர். யாகத்தீயிலிருந்து 2 அழகான பெண்கள் எழுந்து வந்தனர். அதே சமயம் அங்கு வந்த அக்கினியும் வாயுவும் அவ்விரு பெண்களையும் கண்டு மோகித்து நின்றனர். யாகத்தை தடை செய்ய வந்த பெண்கள் மீது கோபம் கொண்டு கமண்டலத்திலிருந்த நீரை எடுத்து 2 பெண்கள் மீதும் தெளிக்க, ஒரு பெண் புகையிலை செடியாகவும் இன்னொரு பெண் கஞ்சா செடியாகவும் மாறினார்கள். கோரக்கர் மூலிகை கஞ்சா, பிரம்மபத்திரம் புகையிலை. பெண்கள் மீது மோகித்த அக்கினியும் வாயுவும் நெருப்பும் நீருமாக மாறி அச்செடிகளுடன் சேர்ந்தனர். இப்பொழுது சிவபெருமான் முனிவர்கள் முன் தோன்றி, இறந்து போனவர்களை பிழைக்க வைக்கும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். உங்களினால் உண்டான 2 செடிகளும் கற்ப மூலிகைகளாக திகழும் என வரம் தந்து மறைந்தார். கோரக்கர் தாம் அருந்த ஞானமெல்லாம் எல்லோரும் அறிய வெளிப்படையாக பாடினார். அந்த நூல்கள் தீயவர்களுக்கிடையில் கிடைத்துவிடக்கூடாது என்று எண்ணிய சித்தர்கள் கோரக்கர் எழுதிய நூல்களை எடுக்க அவரது ஆசிரமத்திற்கு வந்தனர். இதனை அறிந்த கோரக்கர் அரிசியுடன் கஞ்சாவை சேர்த்து அடை செய்து சித்தர்கள் கண்ணில் படும்படியாக வைத்தார். நூல்களை எடுக்க வந்த சித்தர்கள் அடையை பார்த்ததும் அதனை எடுத்து உண்டு மயங்கினர். அச்சமயம் முக்கியமான நூல்களை எடுத்து மறைத்து வைத்தார். சித்தர்கள் எழுந்தபோது அங்கிருந்த சில நூல்களை மட்டுமே எடுத்துச் சென்றனர்.